ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியம் பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலக்னி ருத்ராய திரிநீல கண்டாய மிருத்யும் ஜெயாய சர்வேஸ்வராய சதாசிவாய் ஸ்ரீமன் மகாதேவாய தே நமக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி 23/6/2025 திங்கட்கிழமை. இன்று திரையோதசி, சோமவார பிரதோஷம். இன்றைய திரையோதசி இரவு 10:10 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, பிற்பகல் 3:19 வரை, பிறகு ரோகிணி. இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம். ஜீவன் பாதி. அமிர்த யோகம், சித்த யோகம் கூடிய நாள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். சோமவார பிரதோஷம், மாத சிவராத்திரி மிக மிக உகந்தது. நந்தி பெருமானை, சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலம் சர்வ தோஷ நிவர்த்தி அடையும். புத்திர பாக்கியம், திருமண தடை, குடும்பத்தில் உள்ள பூர்வ ஜென்ம பாவதோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய நாள். இன்றைய நாளில் சோமவார பிரதோஷம் மிக சிறப்பான நாள். இன்றைய நாள் நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிறகு 9 மணி வரை முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய வார சூலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். இன்றைய நாளில் பிரதோஷ நாள், மிக உயர்ந்த நாள். இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு, பிறந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்திலும், சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலும், தனுசு ராசி மூல நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது பிற்பகல் 3 மணி வரை மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பாதுகாப்போடு இருப்பது, கவனம் சிதறாமல் இருப்பது, வண்டி வாகனத்தில் மட்டுமல்ல நடப்பயணத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் கவனமோடு இருப்பது நல்லது. மாலை 3 மணிக்கு மேல் மிகவும் சிறப்பான பலன், நன்மை வந்து சேரும். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், பூராள நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும். மாலை 3 மணி வரை. 3 மணிக்கு மேல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனம், எச்சரிக்கை, பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். தன் வார்த்தையால் தனக்கு சிக்கல் வராமல் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மாலை 3 மணிக்கு மேல் சிறப்பான பலன், நன்மை. இரவு நேரங்களில் மிக சந்தோஷம், சாந்தம், எண்ணியது நிறைவேறும். சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவு, உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை வந்து சேரும். வீட்டில் நன்மையான நாள். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி சேர்ப்பதிலும் கவனம் மேலோங்கும். மாலை 3 மணிக்கு மேல் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானமுடன் இருப்பதும் நல்லது. மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை, நிதானத்தோடு இருங்கள். சற்று வரவு கூடும், கை கூடும், நன்மை சேரும்.
பெரிய அளவுக்கு நன்மை இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கு தீமைகள் கிடையாது. அதே நேரம் மாலை 3:30 மணிக்கு மேல் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்ப ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் உடல் உபதைகள், மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையோடு இருப்பது நன்மை பயக்கும். மாலை 3:30 மணிக்கு மேல் சிறிய நன்மை, சிறு வரவுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்றைய நாளில் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். மாலை 3:30 மணிக்கு மேல் மனசங்கட்டங்கள், வீண் உடல் உபதைகள், எதிர்பாராத வீண் செலவுகள் வருவதால் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நன்மையான கொடுக்கும். எச்சரிக்கை தவறினால் மாலை 3:30 மணிக்கு மேல் எதிர்பாராத சில சங்கட்டங்கள், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு பலன் கண்டோம். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் தொழில் செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் அல்லது கீழ் வேலை செய்யும் ஆட்கள் முதல் அனைத்து இடத்திலும் சிக்கல்கள் இருக்கும். வியாபாரம் சுய தொழில் செய்பவர்கள் கவனமோடு கையாள வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மாலை 3:30 மணிக்கு மேல் மாலை நேரத்தில், இரவு நேரத்திலும் மிக சாந்தமான, சந்தோஷமான, எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறும். மாலை 3:30 மணியுடன் வரை கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் மிக மிக சிறப்பான நாள். மாலை 3:30 மணி வரை அனைத்து செயல்களும் சிறப்பாக நடக்கும். மாலை 3 மணிக்கு மேல் மிகவும் கவனம், எச்சரிக்கை. உடன் இருப்பவர்களால் வாக்குவாதம் அல்லது வீட்டில் உள்ளவர்களால் தொழில் செய்யும் இடத்தில் அனைத்து தரப்பிலும் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மாலை 3 மணிக்கு மேல் கவனமுடன் இருக்க வேண்டும். மாலை 3 மணி வரை அனைத்து காரியமும் ஜெயமாகும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.